Welcome students, welcome. To Pros, I can't climb trees anymore, written by Ruskin Bond. This is part 2. In previous session, we learned part 1. இந்த part 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அந்த ஆத்தரும் அந்த சிறுமி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அவர் உட்காந்த உடனே அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது என்ன நினைவோ அந்த நினைவு பூரா அவருக்கு வருது. இப்போ அவர் கண்ணை மூடி நினச்சி பார்க்குறார். என்ன நினச்சி பார்க்குறாருன்னா, தாத்தானுடைய அந்த சோறு கடிகாரம் இல்லையா, மெல்லிய கடிகாரத்தினுடைய மணி ஓசை, அங்கே இருக்கிற கிளிகள், அந்த கிளியினுடைய ஒலிக்கும் ஓசை, தாத்தா வந்து பழைய அந்த வண்டி வச்சுருக்கார் இல்லையா, அந்த வண்டி அதை அவர் கிளப்பும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய கரடுமுரடான ஒரு ஓசை, இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அவர். ஓகே, நினச்சி பார்க்கும் பொழுது இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு. கவனிங்க, படிக்கிறேன். I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்ணை திறந்துக்கிட்டு என்ன செய்ய, முதல்ல கண்ணை மூடிட்டார் இல்லையா, எதுக்காக மூடினாரு, அவர் வந்து சிறுவனாக இருக்கும் பொழுது நினச்சி பார்க்குறாரு, அதில் கண்ணை மூடினாரு. இப்போ கண்ணை திறந்து நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் டீயில் நான் எப்பயுமே யூஸ் டூன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவர் என்னென்ன செஞ்சாரோ அந்த பழைய விஷயங்களை பற்றி பேச தான் யூஸ் டூ. கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டே இருந்து வச்சுக்குவேன், செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ செய்யலை, கடந்த காலத்தில் ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா யூஸ் டூ பயன்படுத்தலாம். அந்த யூஸ் டூன்றது கடந்த காலத்தில் செஞ்சது, ஆனால் இப்போ செய்யலை. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஜாக் ஃப்ரூட் ட்ரீல இந்த பலா மரத்தில் நான் ஏறி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். கண்ணை திறந்து சொல்கிறார் அவர். சரி, அடுத்து என்னன்னு பாருங்க. டு யூ வாண்ட் டு கிளைம் இட் அகைன்? மை பேரண்ட்ஸ் ஓன்ட் மைண்ட். திரும்ப அந்த மரத்தில் ஏறுறீங்களா, எங்கள் பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அந்த சிறுமி சொல்கிறா. நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see that thick branch stretching out over the roof? Halfway along it there is a small hollow in which I used to keep some of my treasures. What kind of treasures? கவனிமா, என்ன, நோ நோ, நீங்கள் மரத்தில் ஏறீங்கன்னா சிறுமி கேட்டோன்னே, நோ நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். என்னால் இந்த கார்டன் வால் ஏற முடியல. என்ன கார்டன் வால் என்னது, தோட்டத்தில் இருக்க சோறு மேலே ஏற முடியலையே. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் a few minutes and talk. நாம் இங்கே உட்காந்து பேசலாமே. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. இப்போ நான் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பற்றி ஏன் சொன்னோம் அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். இந்த ட்ரீ வந்து எனக்கு பலாமரம் ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பிளேஸ், என்ற இடம் எனக்கு. Do you see that thick branch stretching out over the roof? ரூஃப் இருக்கு இல்லையா, ரூஃப் அப்படின்னா அந்த கூரைக்கு மேலே பாருங்க, ஒரு அந்த மரத்தினுடைய கிளை வந்து போயிட்டு இருக்கோம். halfway along அந்த கிளையில் பார்த்தோம்னா பாதியில், there is a small hollow, அங்கே ஒரு பொந்து இருக்கும். in which I used to keep some my treasures. என்னுடைய ட்ரெஷர்ஸ் அப்படின்னா அவருக்கு பிடிச்சமானது, பொக்கிஷன் சொல்லுவாங்க. என்னுடைய பொக்கிஷன் அந்த பொந்து தான் வச்சுட்டு இருப்பேன். அப்போது அந்த சிறுமி கேட்குறா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ், எந்த மாதிரியான பொக்கிஷங்கள் அப்படின்றா. ஹோ, நத்திங் வெரி வேல்யூபிள், அப்படி ஒன்றும் ரொம்ப விலை மதிப்பெல்லாம் அதிகமாக இல்லை. மார்பிள்ஸ். மார்பிள்ஸ் அப்படின்னு அர்த்தம் கோலி குண்டு. ஐ ஹேட் ஒன், நான் வந்து ஜெயிச்சது. ஓகே, எ புக் ஐ வாசன்ட் சப்போஸ் ரீட், நான் படிக்காமல் இருக்கிற புத்தகம். ஐ வாசன்ட் சப்போஸ் அப்படின்னா நான் படிக்காமல் இருக்கிற புத்தகம் வச்சுருக்காங்க. எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ், சில பழைய நாணயங்கள் வச்சுருப்பேன். ஐ கலெக்டட், நான் கலெக்ட் பண்ண சில நாணயங்கள், நான் படிக்காத புத்தகங்கள், நான் ஜெயிச்ச கோலி குண்டுகள், இதெல்லாம் வச்சுருக்கிறேன். திங்ஸ் கேம் அண்ட் வென்ட், சில நேரங்களில் அந்த பொந்துக்குள்ளே சில பொருளை வைப்பேன், சில எடுத்துருவேன். ஐ வாஸ் பிட் ஆஃப் எ க்ரோ, நான் ஒரு காக மாதிரி. இன்னும் உனக்கு தெரியுமா, கலெக்டிங் பிரைட் திங்ஸ், ரொம்பவும் பிரகாசமான பிடிச்சமான திங்ஸை வந்து இந்த காகம் வந்து அது பிடிக்கும், அந்த மாதிரி நான் கலெக்ஷன் பண்ணுவேன். அண்ட் புட்டிங் தம் அவே, அங்கே ஸ்டோர் பண்ணுவேன். புட்டிங் அவேன்றது ஃப்ரேசல் வர்புமா, புட்டிங் அவேன்னா ஸ்டோர் பண்ணுறது. நம்ம எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு புட்டிங் அவே அப்படின்னு தான் வந்து வீடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த பொந்துக்குள்ளே எனக்கு பிடிச்சமான பிரகாசமான பொருளை நான் வந்து அந்த பொந்துக்குள்ளே வைப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இந்த பேரா பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஃப்ரூட் அவர் பிடிக்குன்றாரு. அந்த ஜாக் ஃப்ரூட்ல நிறைய பொக்கிஷங்களை வைப்பேன், நான் ஜெயிச்ச அந்த மார்பிள்ஸு, ஓகேவா, அந்த ஃபியூ காயின்ஸு, புக்ஸு, இதெல்லாம் நான் வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா, there was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the iron cross was a German decoration awarded for bravery during the war, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldier. There was my grandfather's iron cross. அது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தானுடைய அயன் கிராஸ், அயனா இரும்பு குறுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இல்லையா. அயன் கிராஸ் அப்படின்னா சிலுவைன்னு கூட சொல்லலாம். இரும்பால் ஆகப்பட்ட ஒரு என்னது குறுக்கு சட்டம்னு கூட சொல்லலாம் அயன் கிராஸ் அப்படின்றது. அயன்றது இரும்பு இல்லையா. ஓகே, வெல், நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி. இது கண்டிப்பாக யாருது இருக்காது அப்படின்னா என்னுடைய தாத்தாவது கண்டிப்பாக இல்லை, எங்கள் தாத்தாவது கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ், அவனா அவர் பிரிட்டிஷ்காரவர். அண்ட் அயன் கிராஸ் வாஸ் ஜெர்மன் டெக்கரேஷன். அந்த இரும்பு சிலுவை இருக்கு இல்லையா, அந்த இரும்பு சிலுவை வந்து ஜெர்மானிய அலங்காரம் செய்யப்பட்ட அவார்டட் ஃபார் பிரேவரி. அவார்டட் ஃபார்னா அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. எதுக்கு? பிரேவரி டூரிங் த வார், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போரில் ஜெயிச்சனால அந்த தைரியத்துக்காக, ஓகேவா, அதுக்காக கொடுத்தது. when my grandfather fought in France, எங்கள் தாத்தா வந்து ஃப்ரான்ஸில் அங்கே சண்டை போட்டுருந்தார், அந்த ஆர்மியில் போய் சேர்ந்து சண்டை போட்டிருந்தாரு. he got it from German soldier. அங்கே இருக்கிற ஒரு ஜெர்மன் நாட்டு ராணுவ வீரர், அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரைஸாக வாங்கினார், அவர் ஒரு பரிசாக அவர் பெற்றிருந்தார். இதில் பார்த்தோம்னா இதில் வந்து சிலுவை பற்றி சொல்கிறாங்க. இந்த சிலுவை வந்து உண்மையிலேயே வந்து தாத்தாவது இல்லை, ஏன்னா தாத்தா வந்து பிரிட்டிஷ்காரரு, அந்த சிலுவை வந்து பிரெஞ்சுக்காரரு. ஓகேவா, என் தாத்தா வந்து முதல் உலக போரில் அவர் அங்கே இருக்கும்பொழுது, பிரான்சில் இருக்கும் பொழுது அந்த போரில் ஈடுபட்டார். அந்த போரில் ஈடுபடும் பொழுது ஒரு ஜெர்மானிய போர் இருக்கார் இல்லையா, ஜெர்மானிய போர் வீரர், அவர் வந்து அதை அவர் தாத்தா கொடுத்தாரு, அந்த இரும்பு சிலுவையை அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா, do you still have it? இன்னும் அந்த சிலுவை வச்சிருக்கீங்களா? No, he said, looking her in the eyes. I left it in the jackfruit. அவங்க அந்த சிறுமுடி கண்ணப்பா சொல்றாரு, நான் அந்த ஜாக் ஃப்ரூட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்கு இல்லையா, பலாமரம், அந்த பலாமரத்தை பொந்து இருக்கு இல்லையா, அங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு அவரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ, அந்த ட்ரீக்குள்ள நீங்க விட்டு போயிட்டீங்களா? அந்த பொண்ணு கேட்குறா, சிறுமி கேட்குறா. அதுக்கு என்ன சொல்றாரு? எஸ், ஐ வாஸ் so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. நாங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணும்போது ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருந்தோம். எக்ஸைட் அப்படின்னா நம்ம பரபரப்பாக இருந்தோம், ஓகேவா, ரொம்ப வேகமாக இருந்தோம். பேக்கிங் அண்ட் சேயிங், நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தோம். காலி பண்ணும்போது பேக் பண்ணுவாங்க இல்லையா. சேயிங் குட் பை டு பீப்புள், அது மட்டும் இல்லை, நாங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, எங்கள் ரிலேஷன்ஸ் அல்லது வந்து பக்க நெய்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம வந்து போயிட்டு வரேன் குட் பை சொல்லணும் இல்லையா. அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் கோயிங் டு செயில், நான் போகக்கூடிய அந்த ஷிப், அந்த கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலில் கப்பலில் போகிறதுக்காக அதை பற்றி நினச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் ஐ சிம்பிளி ஃபர்காட் ஆல் அபவுட் இட். அப்போ அந்த பொந்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் முழுசும் மறந்தே போயிட்டேன், எல்லாமே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஓகே, அடுத்து பாருமா. நெக்ஸ்ட்டு, ஷி குவைட்லி செட், அந்த சிறுமி அமைதியாக சொல்கிறா, இட் மே ஸ்டில் பி தேர் இன் த ஹாலோ பார்ட் ஆஃப் தி பேஞ்ச். இன்னும் அந்த பலாமர கிளையிலேயே அந்த எங்கே இருக்குமா, இன்னும் ஸ்டில் பி தேர், இன்னும் இருக்குமா அப்படின்னு, இன்னும் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவரு. ஓகே, எஸ் இருக்கும். he said it's 25 years but it may still be there unless someone else found it. மற்றவங்க யாராவது பார்க்காம இருந்திருந்தா, அன்லெஸ் அப்படின்றது பார்க்காம இருந்திருந்தா, ஃபவுண்ட்னா பார்க்கறது, பார்க்காம இருந்திருந்தா, ஓகேவா, இன்னும் 25 வருஷம் ஆயிடுச்சு, அங்கே இருக்கும். மே ஸ்டில் பி தேர் அப்படின்னா அங்கே இருக்கலாம், மே ஸ்டில் பி தேர் அப்படின்னா அந்த சிலுவை வந்து அந்த பந்துக்குள்ளே இருக்கலாம், யாரும் பார்க்காம இருந்தா. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. ஓகே, would you like to go and look? இப்போ நான் அந்த சிலுவையை நீங்கள் பார்க்க விரும்புறீங்களா? அந்த பொண்ணு சிறுமி கேட்குறா, இப்போ நான் அந்த சிலுவையை பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு அந்த சிறுமி கேட்குறா. ஆத்தர் என்ன சொல்றான்னு பார்ப்போமா. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஓகே, இனிமேல என்னால் அந்த மரத்தை ஏற முடியாது, மரம் என்னால் ஏற முடியாது. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னு ஆத்தர் சொல்றார்.
இஃப் யூ காண்ட், உன்னால முடியல அப்படின்னா, ஐ வில் கோ அண்ட் see, நான் போய் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஜஸ்ட் சிட் ஹியர், இங்கே உட்காருங்க, அண்ட் வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடுறா. போயிட்டு என்ன செய்யறா அப்படின்னா, அந்த பொந்துக்குள்ள போயிட்டு பார்க்குறா. பார்த்தோன்னே கத்துறா, ஐ ஃபவுண்ட் இட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஷீ கிரைட், கத்துறா, அந்த சிறுமி வந்து கத்துறா, ஐ ஃபவுண்ட் இட். ஐனா ஐ ஹாவ்னு அர்த்தம். ஓகே, ஹேவ் அப்படின்னுடைய கான்ஸ்ட்ரக்ட் இங்கே அப்பாசிட்டிவ் போட்டிருக்காங்க இல்லையா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஃபவுண்ட் சம்திங், இன்னும் சில கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவ கத்துறா, அங்க இருந்து கத்துறாவ. ஆக அந்த சிறுமி என்ன செய்யற அப்படின்னா, மரத்தமலை ஏறி அந்த பந்துக்குள்ள இருக்கிறதுலாம் அவர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஆத்தர்கிட்ட சொல்றாரு. And now, barefoot, she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. And now barefoot அப்படின்னா ஷூ அணியாம, ஷூ செப்பல்ஸோ செருப்போ அணியாம இருக்கிறதா பேர்ஃபுட். அந்த காலில் செருப்பு அணியாமலேயே she ran breathlessly, மூச்சு வாங்கி வேகமாக ஓடி வரா, மூச்சு வாங்கிட்டு ஓடி வரா, towards him, towardsனா என்னை நோக்கி வரா, in her outstretched hand, கை நீட்டிக்கிட்டே, ஸ்ட்ரெச்டு அர்த்தம், கை நீட்டிக்கிட்டே வராரு. அந்த கையில் என்ன இருக்கு, ரஸ்டி, நான் துருப்பிடித்த ஓல்டு மெடல், அந்த அயன் ஓல்டு மெடல் துருப்பிடிச்சிருக்குது. ஓகேவா, அந்த அவருக்கு யார் கையில் இருக்கு, அந்த சிறுமி கையில் இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தோம்னா, he took it from her and turned it over on his palm. He took it from her, அந்த கையிலிருந்து அந்த சிலுவையை அந்த ஆத்தர் எடுக்கிறாரு, and turn it over on his palm. அந்த பாம் அவன் என்னது, பாம் அப்படின்னா கையினுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கைக்கு பாம்னு சொல்லுவோம். அந்த பாம்ல என்ன செய்யறாரு, அந்த சிலுவை என்ன பண்றாரு அப்படின்னா, டர்ன் ஓவர், அப்படியே என்ன செய்யறாரு, தேய்க்கிறார். டர்ன் ஓவர்னா திருப்பி பார்க்கிறார். ஓகேவா, அங்க வந்து டர்ன் ஓவர் அப்படின்னா அதை திருப்பி பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு, அந்த சிலுவையை. ஓகே, இந்த பாத்தீங்களா, இந்த பத்தியில அந்த சிலுவை வந்து அந்த இரும்பு சிலுவை மரபொந்தில் இருக்கு, யாரும் பார்க்கலன்னா அங்கே தான் இருக்கும், என்னால் ஏறி எடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த சிறுமி ஓடி போயிட்டு அதை மூச்சு வாங்க போயிட்டு அந்த இரும்பு சிலுவையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு, ஆதர்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட், இஸ் இட் த அயன் கிராஸ், ஷி ஆஸ்க்ட் ஈகர்லி. ஓ, இதான் நீங்க சொல்ல வேண்டிய அயன் கிராஸ். அயன் கிராஸ்னா இரும்பு சிலுவையா? ஓகே, இதான் இரும்பு சிலுவையா அப்படின்னு அந்த சிறுமி கேட்குறா. ஈகர்லி, ரொம்ப ஆர்வமா கேட்குறா, ரொம்ப ஆவலா கேட்குறா. ஓகே, எஸ், he said, this is it. ஆமா, இதான் அப்படின்னு அந்த ஆத்தரும் சொல்றாரு அவரு. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. Now I know. இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் நீங்க வந்தீங்க. ஓகேவா, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்றது இப்பதான் தெரியுது. You wanted to see if it was still in the tree. இன்னும் அந்த மரத்துல தான் இருக்கும். ஓகே, இன்னும் அந்த மரத்துல தான் இருக்கும் அப்படின்னு அதை பார்க்க நீ விரும்புனீங்களா, பார்க்க விரும்புனீங்க தானே அப்படின்னு அந்த சிறுமி கேட்குறா. எதுக்காக வந்தது அப்படின்றத அந்த சிறுமி அந்த ஆத்தர்கிட்ட சொல்றா. நீங்க சிலுவை, அந்த இரும்பு சிலுவையை பார்க்கறதுக்காக வந்தீங்க தானே அப்படின்னு கேட்குறாவ. ஓகே, அதுக்கு யூ மே பி ரைட், நீ சொல்றது ஒரு சரிதான். ஐ எம் நாட் ரியலி ஷூர் வை ஐ கேம், பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். யூ மே பி ரைட், நீ சொல்றது ஒரு வேளை சரிதான். ஐ எம் நாட் ரியலி ஷூர், ஆனா வை ஐ கேம், நான் ஏன் வந்தேன் அப்படின்றது இதை காரணம் சொல்ல முடியாது. ஓகேவா, இதுதான் உறுதியா, நான் இதுக்கு தான் வந்தேன்ற உறுதியா சொல்ல முடியாது. பட் யூ கேன் கீப் த கிராஸ், இப்போ அந்த சிலுவையை நீயே வச்சுக்கோ. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல், அந்த சிலுவையை நீ தான் வந்து என்ன செஞ்ச, கண்டுபிடிச்ச. ஓகேவா, இருந்தாலும் நீ தான் கண்டுபிடிச்ச, பொந்து நீ தான் கண்டுபிடிச்ச, அதனால இந்த சிலுவையை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஆத்தர் வந்து சொல்றாரு அவரு. நோ, யூ கீப் இட், இட் இஸ் யுவர்ஸ். இல்ல நீங்களே வச்சுக்கங்க, இந்த சிலுவை உங்களுது அப்படின்னு அந்த சிலுமி சொல்றா. பட் இட் குட் ஹாவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. But it could have remained அங்கே இருந்திருக்கும். எங்க, அங்கே இருந்திருக்கும். எப்போ, for another 25 years, இன்னும் 25 வருஷம் அங்கே இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும், if you hadn't climbed, நீ அந்த மரத்துல ஏறாம இருந்திருந்தா. அப்ப லுக் ஃபார் இட், அந்த மரத்துல போயிட்டு லுக் ஃபார்னா தேடுறது, தேடாம ஏறாம அங்கே இருந்திருந்தா இன்னும் 25 வருஷம் ஆனாலும் கூட அந்த சிறுவை அங்கே இருந்திருக்கும், அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு அந்த ஆதர் சொல்ற அந்த பொண்ணுகிட்ட. ஓகேவா, அந்த பொண்ணு என்ன சொல்றாரு பாப்போமா. பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகைன், ஆமா நீங்க கூட வராம இருந்திருந்தா கூட,
ஆத்தர் அந்த சிறுமி சொல்ற ஆத்தர் கிட்ட நீங்க கூட வராம இருந்தாலும் கூட அந்த சிலுவை அங்கே தான் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த ஆத்தர் கிட்ட அந்த சிறுமி சொல்றா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கேளுங்க. இது சந்தேகம் இருக்கு ஏதாவது? அந்த வேர்டு மீனிங்லாம் தெரியுதா உங்களுக்கு? அந்த வேர்டு எல்லா வேர்டு மீனிங் தெரியுது உங்களுக்கு இல்லையா? அந்த கதை புரியுதானே உங்களுக்கு? கதை புரியுதானே? ஓகே ஓகே, சரி சரி, மீட் பண்ணிக்கங்க. இன்னொரு பேரா இருக்கு பார்த்துருவோம். அப்படியே மீட் பண்ணிக்க, சத்தம் போடாதீங்க. கவனிங்க. on the right day at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands. சரியான, it wasn't the cross I came for, it was my youth. பாருங்க, on the right day, சரியான நாள்ல, சரியான நேரத்துல, சரியான நபர்கிட்ட, ஓகே, he said, getting up and place the medal in her hands. எழுந்து அந்த மெடலை அந்த பொண்ணோட சிறுமி இருக்குல்ல, அந்த சிறுமி கையில கொடுக்குறாரு அவரு. ஓகேவா? என்னது? ரைட் டே, ரைட் டைம், ரைட் பர்சன். சரியான நேரம், சரியான நாள், சரியான நபர்கிட்ட அந்த சிலுவை சேர்ந்துருக்கு. ஓகேவா? அப்படின்னு அந்த என்ன பண்றாரு அவரு, அந்த சிலுவையை யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா சிறுமிட்டு கொடுத்துறாரு. இட் வாசன்ட் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாசன்ட் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். ஓகே, நான் சிலுவை தேடி வரல, சிலுவை தேடி நான் வரல, கண்டிப்பா எதுக்கு வந்திருக்கேன்? இட் வாஸ் மை யூத், இது என்னுடைய இளமை பருவம். ஓகேவா? இது வந்து எனக்கு இளமை பருவத்தினுடைய ஒரு ஞாபக சின்னம். எனக்கு நான் வந்தது சிலுவைக்காக இல்லாலும் கூட என்னுடைய இளமை பருவத்தை தேடி தான் நான் வந்தேன். யூத்னா இளமை பருவம். ஓகேவா? அப்படின்னு அவர் சொல்றாரு அவரு. She didn't understand that, but he walked with him to the gate and waited where the road turned. He looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was sprightliness in his step and something cried aloud in his heart. பாருங்க, she didn't understand that. சொல்றாரு அவரு, நான் சிலுவைக்காக வரல, என்னோட இளமைக்காக வந்தேன்றாரு. ஆனா அந்த சொல்றது she didn't understand that புரியல, அந்த பொண்ணு சிறுமிக்கு புரியல. But she walked with him to the gates and waited. அந்த ஆத்தர் கூடயே அந்த சிறுமி கூட நடந்து வராரு. இது வரைக்கும் கேட் வரைக்கும் நடந்து வந்தாரு. வந்து அங்கே அந்த சிறுமி வெயிட் பண்றாரு. where the road turned. ஓகே, அந்த ஆத்தர் கேட்லேருந்து வெளியே போயிட்டு அந்த ரோடு திரும்புற வரைக்கும் அந்த சிறுமி அந்த ஆத்தரையே பார்க்குறா. he looked back. ஹீனாரு ஆத்தர் அந்த வளைவில் போயிட்டு பின்னாடி திரும்பி and waved to her. கை அசைக்கிறார். குட் பை சொல்லுவாங்க இல்லையா, பாய், அந்த மாதிரி கை அசைக்கிறாரு. then he quickened his steps. ரொம்ப வேகமாக நடக்கிறார். குவிக் அப்படின்னு அர்த்தம், வேகமா நடக்கிறாரு. ஸ்டெப்ஸ்னா நடக்கிறது. ஓகேவா? அண்ட் மூவ்டு பிரிஸ்க்லி, ரொம்ப சுறுசுறுப்பா நடக்கிறார். குவிக் அப்படின்னா வேகமாக, பிரிஸ்க்லி அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா நடக்கிறாரு. எங்க நடக்கிறாரு? டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். அவருடைய பேருந்து நிறுத்தம் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாகவும் சுறுசுறுப்பு நடக்கிறாரு. தெர் வாஸ் ஸ்ப்ரைட்லினஸ். அங்க என்ன அப்படின்னா பாருங்க, லிவ்லி அண்ட் லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவருக்கு ரொம்ப லைவ்லியான உற்சாகம் இருக்கு, உயிர் துடிப்பு இருக்கு. லைவ்லியான உயிர் துடிப்பு. ஓகேவா? அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கார். நல்லா அந்த நடையில ஒரு உயிர் துடிப்பு தெரியுது அவருக்கு. நடையில உற்சாகம் இருக்கு பாருங்க. இனி ஸ்டெப்பு, இது வரைக்கும் அப்படி இல்லாத ஒரு உற்சாகமும் இது வரைக்கும் இல்லாத ஒரு உயிர் துடிப்பும் அந்த நடையில இருக்கு. அண்ட் சம்திங் கிரைட் அலவுட் இன் ஹிஸ் ஹார்ட். ஏதோ சில அவர் இதயத்துல, அவர் மனசுல ஏதோ ஒன்று உறக்க ஒழித்தது. நம்ம சவுண்ட், அதாவது மனசுல வந்து ஒரு சந்தோஷம். ஓகேவா? சம்திங் கிரைட் அப்படின்னா சம்திங் கிரைன் அர்த்தம் என்ன அர்த்தங்க? அலறுன்னு சொல்ல முடியாது, ஒரு சவுண்டு. ஹார்ட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமான சவுண்டு அவர் கேட்டது அவருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. The mango scented அப்படின்னா மாம்பழ வாசனையுடைய, மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழம் வாசனையுடைய கோடைக்கால பிரீஸ், காற்று, தென்றல் காற்று, மேட் த பிளட் கோர்ஸ், அவருடைய உடம்புல ரத்தத்துல பாஞ்சி, இன் ஹிஸ் வெயின்ஸ், ரத்த நாளம் சொல்லுவாங்க இல்லையா, ரத்த நாளத்துல பாஞ்சது. கவனிங்கம்மா, இந்த மேங்கோஸ் என்ன, மாமரத்தினுடைய மனம், வாசனை இல்லையா, அந்த வாசனை இருக்கிற அந்த கோடை தென்றல்
அவரது ரத்த நாளங்கள்ல தடையின்றி பாய்ந்தோட சென்றது. ஓகேவா? கோர்ஸ் என்ன அர்த்தம்? பாய்ந்தோடியது. இன் இஸ் வெயின்ஸ் அப்படின்னா ரத்த நாளம். அண்ட் he forgot, அவர் மறந்துட்டார். என்ன மறந்துட்டாரு? ஃபார் a moment, இப்போ என்ன மறந்துட்டாரு? that he couldn't climb trees anymore. இனிமேல் நம்ம மரம் ஏற முடியாதுன்றதை அவர் மறந்தே போயிட்டார். அவர் அந்த அளவுக்கு அவர் உற்சாகமா இருந்தாரு. ஓகேவா? அந்த மேங்கோ சென்டர்டு சம்மர் பிரீஸ், அழகான வார்த்தை பாரு. மேங்கோ சென்டர்டு சம்மர் பிரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, மாமரத்தினுடைய வாசனை தாங்கிய கோடைக்கால தென்றல், மாம்பழத்தின் வாசனை தாங்கிய கோடைக்கால தென்றல் அவருடைய ரத்த நாளங்களில் போயிட்டு ஒரு உற்சாகத்தை அவர் கிளப்பியது. அப்போ அவர் எதை மறந்தார் அப்படின்னா, நம்ம இனிமேல மரம் ஏற முடியாதுன்ற நினைவு அவருக்கு வரல. அவருக்கு அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு இந்த லெசனை முடிச்சிட்டோம். செகண்ட் லெசன் முடிச்சாச்சு. குறிப்பாக இது ப்ரோஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோஸுக்கு நான் ஏற்கனவே சினோனிம்ஸ் ஆண்டம்ஸ்லாம் நான் அமைச்சிருக்கேன். அதே போல் இந்த ப்ரோஸுக்கும் சினோனிம்ஸும் ஆண்டம்ஸும் நான் அனுப்பிவிடுறேன். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த ப்ரோஸில் இருக்கிற இந்த ப்ரோஸுக்குரிய ஷார்ட் ஆன்சர்ஸு பேராகிராஃப்லாம் நீங்கள் ஃபேர் நோட்டில் எழுதிக்கங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஆமாம், இந்த ப்ரோஸ் பார்த்தோம்னா இதில் ஷார்ட் கொஸ்டின்லாம் படிச்சுக்கணும். நீங்கள் யூனிட் 2 அப்படின்றதுக்கும் நீங்கள் அடுத்தது போயம் நடத்த போகிறோம், சப்ளிமெண்ட்ரி முடிக்க போகிறோம். போயமும் சப்ளிமெண்ட்டும் முடிச்ச பின்னாடி நம்ம அதே போல் யூனிட் டெஸ்ட் வைக்க போகிறோம். தேங்க்யூமா. தேங்க்யூமா. வழக்கமாக நீங்கள் கல்வெட்டியை பாருங்கம்மா, ப்ரோஸை படித்து பாருங்கள்.